ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ ஆலோசனைகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பான்மையான ஆண்கள் நம்மளுடைய சேனலினுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே வீடியோஸ்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதன்படி செயல்பட்டு சிறந்த முறையில் இல்லறத்தை நல்லறமாக மாற்றிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழில் நம்மளுடைய சேனல் தான் இந்த மாதிரியான இல்லறம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வினை கொடுக்கிற ஒரு யூடியூப் தளமாக இருக்குது. எந்த அளவுக்கு நாகரீகமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொஞ்சம் விறுவிறுப்பாக நம்ம சொல்லியிருக்கிறோம். சிலர் கேட்கறது பதிவுகள் ரொம்ப நீண்ட பதிவுகளாக இருக்குது அப்படின்ட்டு. நீண்ட நேரம் இல்லறத்தில் இருக்கணும்னா இந்த நீண்ட பதிவை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கடன்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவில் நிச்சயமாக இந்த தகவல்கள் இருக்காது. சளி காய்ச்சல் மாதிரி இல்லை, இந்த டேப்லெட் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்ட்டு. இது இல்லறம் சம்மந்தப்பட்டது. இல்லறம் அப்படிங்கிறது உளவியலானது, உளவியல் சம்மந்தப்பட்டது. நல்லா பாருங்கள், இப்போ ரீசண்டாக சில விஷயங்களை நான் படிக்கும்போது ஒரு நபர் சொல்கிறார் என்னன்னா, நான் 365 நாளும் இல்லறம் வச்சுக்கிட்டேன், தாம்பத்தியம் வச்சுக்கிட்டேன், டெய்லி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது கேட்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். யாராலையுமே இப்படி வச்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது சலிச்சு போயிடும், உடம்பு ஒத்துழைக்காது. உடம்பே ஒத்துழைச்சாலும் எண்ணங்கள் அதுக்கு ஒத்துழைக்காது. கொஞ்சம் டீப்பாக கேட்கும்போது என்னென்னா, 365 நாளில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நபர்களோடு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறார், நான் கிட்டத்தட்ட பல பேரோட நான் இல்லறம் வச்சுக்கிட்டேன், ஆனால் என்னோட மனைவியை பார்த்தா மட்டும் எனக்கு அந்த எண்ணமே தோன்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உளவியல் சம்மந்தப்பட்டது. சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதில் ஒரு அற்புதமான ஒரு உளவியல் கருத்து. அந்த கதாநாயகனால் தன்னுடைய மனைவி கிட்ட இல்லறம் வச்சுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய தாய் இருக்காங்க இல்லையா, அந்த தாயின் முகத்தோற்றத்தில் அவனுடைய மனைவி இருப்பதாக இவனே நினைத்து கொண்டு அந்த பெண்கிட்ட நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவன் இருக்கிறான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆலோசித்து பார்க்கும்போது, இதை நீங்கள் ஒரு கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக யோசித்து இதெல்லாம் பார்க்கும்போது முழுக்க இல்லறம் என்பது உளவியல் சம்பந்தப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வருங்கால துணையை ஃபஸ்ட்டு பார்த்து பேசி பிடிச்சி திருமணம் பண்ணுங்க. இது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் காலம் மாதிரி இன்னைக்கு இல்லை. அடித்தாலும் பிடிச்சாலும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், என்ன ஆனாலும் குடும்பம் கிடக்கூடாது. இந்த மாதிரியான நிலையில் நாம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பிடிச்சா வாழு, பிடிக்கலைன்னா ஒதுங்கிப்போ. அந்த நிலையில தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால் மனரீதியாக நீங்கள் உங்களுடைய துணையை விரும்பினால் மட்டுமே உங்களால் அந்த இல்லற வாழ்க்கையில் இனிமையாக போக முடியும். ஏன்னா இன்றைக்கி பல பெற்றோர்கள் செய்கிற தவறு என்னென்னா, அவங்களுடைய விருப்பத்துக்கு திருமணத்தை செஞ்சு வச்சிடுறது. பட் ஆனால் இன்றைக்கி அது நல்லா குறைஞ்சிருக்கு. முன்ன மாதிரி கிடையாது. இன்றைக்கி நல்லாவே குறைஞ்சிருக்கு.
அப்படி யாரும் செய்யறதில்ல, மோஸ்ட்லி செய்யறதில்ல. ஏதோ ஒரு இடத்துல அது மாதிரி நடக்குது. கேட்கணும், திருமணம் செய்கிற மாப்பிள்ளையோ பொண்ணையோ கேட்கணும், பிடிச்சிருக்கா, திருமணம் செஞ்சுக்கிறியா, உன்னோட வாழ்க்கை ஓகேவா இருக்குமா இவங்களோட அப்படின்னுட்டு பேசி பழகி புரிதல் ஏற்பட்டு பிறகு தீர்மானம் செய்து திருமணம் முடிப்பது நல்லது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து அதிகமாகிட்டு இருக்கு. நிறைய தம்பதியர்கள் திருமணம் ஆன வேகமும் தெரியல, விவாகரத்து பண்ணுற வேகமும் தெரியல. மெயினான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லறம். சமீபத்தில் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய உறவினர் பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம். அந்த பொண்ணு திருமணமான அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துடுச்சு. என்னன்னு கேட்டால், என்னுடைய கணவன் என்கிட்ட நல்ல ஒரு இல்லறத்தை நடத்தலை, தாம்பத்தியத்தை வச்சுக்கலன்னு சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்னைக்கு தான் திருமணம் ஆச்சு, அன்னைக்கு இரவே அது நடக்கணும்னு எப்படி அந்த பொண்ணு வந்து நினைக்குது? இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா அதாவது திருமணம் ஆகி வாக்ஷாயனரே சொல்கிறார், கிட்டத்தட்ட 7லிருந்து 10 நாள் வரைக்குமே ஒரு ஆணால் கூச்சமில்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது. இதை பெண்களும் புரிஞ்சுக்கணும். என்னங்க நீங்கள் வந்து பெண்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஆண்களுக்கும் இதே கருத்தை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்களோட எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. தனக்கு வரக்கூடிய மனைவி சினிமா நடிகையை விட ரொம்ப அழகாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. சினிமாக்காரங்களாம் தோத்துறணும்னு விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கு வரக்கூடிய மனைவி நம்மளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறதில்ல, நம்மளோட சேர்ந்து நல்ல வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறதில்ல, குடும்பத்துக்கு நல்ல ஏற்ற பொண்ணான்னு நினைக்கிறதில்ல. அழகை பார்க்குறாங்க. அதே மாதிரி வசதி வாய்ப்புகளை இன்றைக்கி ஆண்கள் பார்க்கறதில்ல. அந்த காலம் மாறிடுச்சு, வரதட்சணை காலம்லாம் மாறிடுச்சு. பட் இருந்தாலும் சில பேர் பார்க்குறாங்க. முழுக்க முழுக்க உடல் தோற்றத்தை வைத்து மட்டுமே ஆண்கள் டிசைட் பண்ணுறாங்க. இது தவறு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் விரும்புவது காதல் ப்ளஸ் காமம். ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணிடம் விரும்புவது வெறும் காதல் மட்டுமே. ஒரு ஆணால் தன்னுடைய துணைவியிடம் காமத்தை வெளிப்படுத்தாமலேயே, அதாவது இல்லறத்தை புரியாமலேயே அவளை சந்தோஷமாக கடைசி வரை வைத்து கொள்ள முடியும். ஏன்னா பெண்கள் விரும்புறது அன்பு மட்டும்தான். நீங்கள் சினிமாவில் பார்க்குற அந்த கள்ளக்காதல், அதே மாதிரி கணவன் இல்லாத போது மற்றொரு ஆணை வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமை ஏற்படும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மனதின் தடுமாற்றத்தின் காரணமாக ஏற்படுற விளைவுகளே தவிர எந்த பெண்ணும் காமத்தை தேடி போவதில்லை. அவள் தேடுவது அன்பை மட்டும்தான். இதை பல ஆண்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பல பெண்களினுடைய வாழ்க்கையை நாசமாக்குறாங்க. இந்த மாய வலையில பெண்கள் விழுந்துடக்கூடாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஜெனரேஷன் மாறிடுச்சு, காலங்கள் மாறிவிட்டது. என்னதான் காலங்கள் மாறினாலும் இன்னமும் நாம சில விஷயங்களை கடமையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது குடும்பம். நம்மளுடைய அமைப்பின் மூலதனமே குடும்பம் தான். குடும்பத்தை இன்னும் நாம கைவிடலை. ஆனால் சமீபத்தின ஆய்வுகளில் குடும்பங்கள் சிதறுதுன்னு சொல்லுது. இது இல்லறத்தினால ஏற்படுதுன்னு சொல்லுது. ஏன்னா நாம் இதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறோம். இதை பற்றி பேசுறதுக்கே தயங்குறோம். ஆனால் இதில் இருக்கிற விஷயத்தை நம்ம எப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? உண்மையை யார் சொல்லித்தரது? அந்த காலத்தில் திருமணமான ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட அம்மாவே சொல்லி தருவாங்க, இப்படி இப்படி நடந்துக்கணும், இப்படி நீ இருக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவே சொல்லி தருவாங்க. இன்னைக்கு அப்படி சொல்லித்தர ஆள் இருக்கா? கிடையாது.
இன்னைக்கு ஒரு ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ எப்படி கற்றுக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு இல்லறத்தை அப்படின்னு பார்த்தா ஃபோன் மூலியமாக கற்றுக்கிறாங்க. ஃபோன் மூலியமா இல்லை அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் மூலியமாக கற்றுக்கிறாங்க. இவங்க உண்மையான விஷயத்த சொல்ல போகிறாங்களா? சமீபத்தில் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். அவர் நம்மக்கிட்ட வந்தார். எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என்ன செய்வீங்களோ தெரியாது, ஆனால் நான் இரவு முழுவதும் சும்மா அப்படியே வீர சூரனா இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், இரவு முழுவதும் எப்படிங்க ஈடுபடுவீங்க? இரவு முழுவதும் உங்களால் எப்படி ஈடுபட முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்டு ஈடுபட்டாராம் நேற்று. அவர் என்கிட்ட சொல்லிட்டு பெருமையாக சொன்னார், அது மாதிரியே நானும் இருக்கணும், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. அதாவது தன்னை வீரனா காட்டிக்கிறதுக்கு எதையாவது ஒன்று சொல்லிவிடுறது, இது மற்றவங்கிட்ட டிப்ரெஷன் ஆகிடுறது. நான் அவங்ககிட்ட புரிகிற மாதிரி சொன்னேன், இங்கே பாருங்க, 4 நிமிஷத்தில் இருந்து 9 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குழந்தை பிறத்தலுக்கான ப்ராசஸை நீங்களும் உங்களுடைய மனைவியும் செஞ்சீங்க. அதாவது உங்களினுடைய அந்த வெள்ளையனை, உங்களினுடைய அந்த உறுப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய வெள்ளையன், அந்த வெள்ளையன் வெளியேறிட்டார் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு உச்சநிலை அடைஞ்சிரும். அந்த உச்சநிலையை உங்களால் 4 to 9 நிமிடங்கள் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நார்மல். இது காமனானது, நார்மலானது. இதை நினச்சி நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. என்னடா இது இந்த மாதிரி சீக்கிரமாக ஆயிடுதே அப்படின்ட்டு நீங்கள் பதட்டப்படவும் தேவையில்லை. இது இவ்வளோதான் இருக்க முடியும், ஒரு ஆணால் இவ்வளோதான் இருக்க முடியும். மருந்துகள், மாத்திரைகள், தேவையில்லாத சில வஸ்துக்கள், இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு என்னால் நீண்ட நேரம் இருக்க முடியுமானா இருக்க முடியும். பட் இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகலாம், உடல் உபாதைகள் ஏற்படலாம். இன்னைக்கு நிறைய மாத்திரைகளை ஆண்கள் பயன்படுத்துறீங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற ஒரு நார்மலான ஒரு விஷயமா போச்சு என்னன்னா, நான் டேப்லெட் போடுறேங்கிறாங்க. எந்த டாக்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த டாக்டருக்கே அந்த டேப்லெட் பேர் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் இவங்க என்னென்னமோ மருந்துகள் எல்லாம் இவங்கள செல்ஃபாகவே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா இது? இதுக்கான பலன் யார் அனுபவிக்கிறது? நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு கட்டத்தில் டேப்லெட் போடாமல் அங்கே எதுவுமே வேலை செய்யாதுங்கிற நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. தயவு செய்து மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுத்துக்கொள்ளாதீங்க எந்த நோய்க்குமே. குறிப்பாக இல்லறம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்க நீங்களே செல்ஃபா அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பக்க விளைவுகள் ஏற்படும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும், சோர்வு ஏற்படும், உடலில் சோர்வு ஏற்படும். அதே மாதிரி உடல் எடை குறையிறது, உடலினுடைய அந்த தசைகள் வீக் ஆகிறது. இன்னும் சொல்ல போனால் உறுப்பு எந்திரிக்காது, எழுச்சி நிலையவே அடையாது. டேப்லெட் இங்கே உள்ளே போட்டால் தான் அங்கே வேலை செய்யுங்கிற நிலையை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர வச்சிடாதீங்க. டேப்லெட்ஸ் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சாப்பிடவே கூடாது இந்த இல்லறம் விஷயத்துக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்களே தேவையற்ற கற்பனையை ஏற்படுத்தி கொள்வது. என்னுடைய மனைவி கிட்ட நான் இவ்வளோ நேரம் இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாவாங்க அப்படிங்கிற தேவையற்ற கற்பனை. எத்தனை ஆண்கள் தங்களுடைய துணையிடம் இல்லறத்தை பற்றி பேசுகிறீர்கள்? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுங்க, ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து, உனக்கு இது பிடிக்குமா, நான் இதை செய்கிறேன், எனக்கு இது பிடிக்கும், நீ இதை செய், உன்னால் செய்ய முடியலையா, ஓகே, என்னால் இது செய்ய முடியாது, ஓகே, உனக்கு நான் இதை செய்கிறேன், நீ செய், எனக்கு நீ இதை செய்கிற, இது செய்யணும் பேசுங்க. இருவரும் ஃபஸ்ட்டு பேசி அதில் இருக்கிற சூட்சமத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் உள்ளே போயிடுறது, உடனே அவங்க இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்செட் ஆகிடுறது, அந்த இடத்துலையே ஒரு பிரேக் டவுன் ஆகிடுறது. எப்பயுமே பேசுதல் ஒன்றே அனைத்திற்குமான நிரந்தர தீர்வு. எல்லா பிரச்சனைக்குமே சரி, சகல பிரச்சனைக்கும். டாக்டர்கிட்டயே போகிறீங்க, டாக்டர் சும்மா பார்க்குறாரு, எந்த நோவுனே கேட்க மாட்டேங்கிறாரு, சும்மா டேப்லெட் எழுதி கொடுத்தாருன்னு சொன்னால் சத்தியமாக அந்த நோய் நல்லாவே ஆகாது, உங்களுக்கு குணமே ஆகாது.
அவர் போன உடனே உட்கார வச்சு என்ன பிரச்சனை, என்னாச்சு, ஏதாச்சுன்னு ஒரு 4 வார்த்தை பேசி இந்த மாத்திரை சாப்பிட 2 நாளில் சரியாயிடும் இப்படி சொல்லி கொடுத்தா அவர் அந்த அவர் அந்த அவர் அந்த மெடிசன் வந்து ஒருவேளை உங்களுக்கு குணமாகாத மெடிசனை கொடுத்தா கூட குணமாயிடும். ஏன்னா சைக்காலஜிக்கல் பிரகாரம் பேசினாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். அதுவும் இந்த இல்லறம்ங்கிறது முழுக்க முழுக்க உளவியல் சம்மந்தப்பட்டது. 90% உளவியல் சம்மந்தப்பட்டது. ஒரு 10% மட்டும்தான் உடல் சம்மந்தப்பட்டது. நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பேசினாவே சரியாயிடும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுங்க. முடிச்ச வேட்டி எத்தனை ஆண்கள் பேசுறீங்க? அதாவது இல்லறம் முடித்த உடனே ஆண்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உடனே தூங்கிடுவாங்க. குடு 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 குடுன்னு வாஷ்ரூமுக்கு போவாங்க. குளிச்சுட்டு உடனே தூங்கிடுவாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இதை பற்றி பேசக்கூடாது. ஸோ நான் ஆண்கள் தானே வந்து தூண்டணும். உனக்கு பிடிச்சதா, நான் செஞ்சது உனக்கு பிடிச்சதா, நீ உச்ச நிலையை அடைஞ்சியா, திருப்தி ஆனியா அப்படின்ட்டு பேசுங்க. ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது, பெண்கள் இல்லறம் முடிந்தவுடன் தங்களுடைய துணை, அதாவது ஆண்கள் அன்பாக பேசுவதை அதிகம் விரும்புகிறார்கள். முடிச்ச உடனே நீங்க பாட்டு குப்புறப்படுத்து தூங்கிட்டீங்கன்னா ஒரு பெண் என்ன நினைப்பாள்? நாம அதுக்கு தானோ, நம்மளை அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு மன ரீதியான ஒரு எண்ணத்துக்கு அந்த பெண் போக மாட்டாளா? ஸோ பேசுங்க. முடிச்ச உடனே பேசுங்க. இல்லற முடிஞ்ச உடனே உனக்கு ஓகேவா, இது பிடிச்சிருக்கா, அது பேசுங்க. இதுவே பெரிய பல பிரச்சனைக்கு தீர்வு அமையும். அதே நேரத்தில் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வு காணாமையே இல்லறத்தை நோக்கி அதில் பிரச்சனைன்னு வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் ரீசண்டாக பார்த்தேன். அவர் வந்து ஒரு ஓட்டுநர், அருமையான வேலை, சேவை பண்ணுற வேலை. பட் இந்த ஓட்டுநர் வேலையில் இருக்கிற பிரச்சனைனா வெளியில் ரொம்ப சுற்றணும். ஃபீல்டு ஒர்க் மாதிரி தானே, உடம்பு ஹீட் ஆகும். இப்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இரவு விழித்திருப்பவர்கள், ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க, இன்னும் சொல்ல போனால் மோஸ்ட்லி 80% என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் தான் போயிட்டு வராங்க. உடல் வந்து இயற்கையாகவே சூடாயிடுது. சரி, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படின்னா நம்ம வாய் சும்மா இருக்காது, துரித உணவுகளை சாப்பிடுவோம். இதனாலையும் உடல் ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணது யாருக்குமே தெரியறதில்ல. காலையில் எந்திரிச்ச உடனே தலை வலிக்குது, சிறுநீர் இது மஞ்சளாக போகுது இப்படின்னு சொன்னால், என்னோட வயிறு எரியுது இப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு யாருமே அலச மாட்டேங்கிறீங்க. இதுதான் காரணம்னு யாருமே அலச மாட்டேங்கிறீங்க. உடல் சூடுன்னு காரணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த உடல் சூட்டுக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு தீர்வும் இல்லை, ரொம்ப சிம்பிள். தண்ணி நிறைய குடிச்சிங்கனாவே போதும். டெய்லி 2-3 லிட்டர் தண்ணி, உங்களோட வேலையை பொறுத்து. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க, ஒரு வேலை இல்லைன்னா 2 லிட்டர் குடித்தா போதும். வெளியில் போகிறீங்க, சுற்றுறீங்க, வரீங்கன்னா 3 லிட்டர் குடித்தா போதும். ஜிம் போகிறீங்க, வரீங்கன்னா 3-4 லிட்ரு குடிங்க. அது ஒரு சார்ட்டே இருக்குது, அது நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது காட்டும். தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணீர் எந்த அளவுக்கு அதிகமாக இன்டேக் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. மொதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு அஞ்சரை பொட்டியில் சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை நாம் வந்து நினைக்கிறது கூட இல்லை, அதை நம்ம சும்மா எப்பயாவது யூஸ் பண்ணிக்குவோம். பேர்பட்ட ஒரு பொருள் தான் ஜீரகம். இது பேரே பாருங்க, சீர் ப்ளஸ் அகம், சீரகம். உடலை, அதாவது ஒரு வனப்பு இல்லாமல், ஒரு சீர் இல்லாமல் இருக்கக்கூடிய உடலை, எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கிற உடலையும் செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி சீராக இயங்க வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த உதவுற பொருள் தான் இந்த சீரகம். டெய்லி நைட் தூங்கும் போது 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை 1 டம்ளர் தண்ணியிலே ஊற போடுங்க. அடுத்த நாள் காலையில் ஊறிய அந்த ஜீரக குடிநீரை, ஜீரகத்தை கூட நீங்கள் அரைச்சி குடிக்கிறதா இருந்தால் வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம். ஒரு மாதிரி இருக்குதுங்க, கார்ப்பாக இருக்குதுங்கன்னா
வெறும் அந்த சீரக குடிநீரை மட்டும் டெய்லி உள்ள எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு அந்த அதாவது டெய்லி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உடல் நோய்கள் எல்லாமே சீராகும். எந்த நோயாக இருந்தாலும் சரி, உடல் சூடு, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே சீராகும். குணமாகும்னு சொல்லலை, சீராகும். எப்பயுமே டெய்லி காலையில் விடியற்கால நேரத்தில் ஒரு டம்ளர் இந்த சீரக குடிநீரை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஒரு இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல ஒரு நீண்ட நேரம் ஒரு இல்லறம் ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சுடுநீர் வெந்நீரில் கலந்து டெய்லி இன்டேக் பண்ணிட்டு இருந்தாலும் குடிச்சிட்டு இருந்தாலும் உடல் உறுப்புகள் எல்லாமே பலமாகும், இல்லறம் நல்லறமாகும். தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் இந்த சீரக குடிநீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்தம்பனமாகும். ஸ்தம்பனம்னு இது பேர். உங்களோட வெள்ளையன் ஸ்தம்பனமாவார். நீர்த்து போனது கட்டியாகும், திடமாகும், மணி மாதிரி ஆகும். இதன் மூலமாக நீண்ட நேரம் நீங்கள் இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி லோவாக ஆகிற அந்த ஃபீல் இருக்காது, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு சீரகத்தை பயன்படுத்தலாம். மற்றபடி நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக ஈடுபடுங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க, பயனடைங்க. நிச்சயமாக உங்களுக்கு இல்லறம் நல்லறமாக அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.